அவருடைய பெயர் மிகவும் சிறப்புக்குரிய ஒருவர். கிட்டத்தட்ட இவருடைய உங்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பக்கத்துக்கு கடகடகடன்னு எழுதி கொடுத்தாங்க. இது அவர் எழுதின சில செய்திகள் மட்டும்தான். ஆனா அவரை பற்றிய செய்திகள் நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவரை பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கலை சுடர்மணி, நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கலை சுடர்மணி என்ற விருது பெற்ற ஒரு விருதாளர் ஐயா ஜெகஜீவன் ஐயா. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ நாட்டுப்புறவியல், பிஎட் முடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது காந்தியன் தாட் முடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது அக்குபஞ்சர் முடிச்சிருக்கிறாங்க. இதையும் தாண்டி எல்எல்பி. இப்படி படிப்பு இப்படி பெயரை விட நீண்டு போய்கிட்டே இருக்கிறது. இவர் 10 ஆண்டுகள் ஆசிரியர் பணி புரிஞ்சிருக்கிறாரு. 5 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இவருக்கு ஒருத்தங்கிட்ட தொலைபேசியில பேசுறப்போ கேட்டேன், எனக்கு சாப்பாடு அப்படிங்கிறது மனிதன் வாழ்வதற்கு உணவு ரொம்ப அவசியம், அது எப்படியாப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு அவர் தகவல் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்துல கேரி பேக்ல தான் டீ வடைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதை ஒழித்த மிகப்பெரிய ஒரு போராளி நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். அதை ஒழித்து பேப்பர்ல எல்லாம் வந்திருக்குது, இவரை பற்றிய செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. அதை ஒரு குறும்படமா கூட எடுத்திருக்கிறாரு. கருப்பு மை அப்படிங்கிற ஒரு குறும்படமா எடுத்து அதுல இவர் தான் ஐயா தான் நடிச்சிருக்கிறார் அந்த குறும்படத்துல. இப்ப பேப்பர்ல தானே கொடுக்குறாங்க, முந்தையெல்லாம் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்குறாங்க. அதை ஒழித்தவர், போதை பொருளுடைய ஒரு எதிர்ப்பாளர், அதற்கு தானே ஒரு முக்கிய சான்றாக, அதாவது தானும் அந்த இதை கடைபிடிச்சு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளர். இவருடைய முக்கியமான புத்தகம் நோய் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிற முக்கியமான ஒரு புத்தகங்கள். இவர் நிறைய கலைக்குழு இயக்க தலைவராக இருக்கிறாரு. தமிழண்டா கலைக்குழு, தமிழண்டா இயக்கம், தமிழண்டா கலைக்கூடம், இந்த 3ஐயும் நடத்தி சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு நாட்டுப்புற கலைஞர். இவருடைய பணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 ஆண்டுகள் மக்கள் நீதிமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. இதுவரை கிட்டத்தட்ட எண்ணிக்கை கூற முடியாத அளவுக்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தன்னுடைய கிராமிய கலையை கற்றுக் கொடுத்து வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசானாக இருக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு ஆளுமை நம்மளிடையே இப்பொழுது அவருடைய கலை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இதுல இன்னும் ஒரு முக்கியமானது என்னன்னா, இப்போ நம்ம புத்தக திருவிழாவில் நம்ம மாணவர்கள் எல்லாம் தப்பு அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணோம். எங்க போய் வாங்க என்னன்னு தெரியல. அப்போ நமக்கு உதவியது ஐயா தான். தப்பு பறை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா? இந்த அளவுக்கு ஒரு உதவும் மனப்பான்மையெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா தெரியல. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னாரை வருக வருக என வரவேற்கிறேன். நம்முடைய இப்பொழுது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐயா முனைவர் பெருமாள்சாமி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஐயா முனைவர் நாராயணன் ஐயா அவர்களையும், முனைவர் செந்தில்குமரன் ஐயா அவர்களையும், முனைவர் நிர்மலா மேம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மாணவ செல்வங்களாகிய வரவேற்று உடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு முனைவர் பெருமாள்சாமி ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை பரிசாக கொடுப்பார்கள். மூத்த தமிழ், மூவாத தமிழ், ஆள் துவருகிற அன்னை தமிழ் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் செவ்விதழில் சிந்து விழும் சென்று ஒரு வணக்கம். சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் கழித்து ஓட்டப்பிடாரத்தில் ஒரு கலைக்குழு. சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த கலைக்கல்லூரியை வந்திருக்கு. ஆக இந்த அருமையான கலைக்கல்லூரியை கொண்டு வந்த இந்த பகுதி எம்எல்ஏ அண்ணாச்சி சண்முகி அவர்களுக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். எனக்கு சொன்னால் நான் 18 ஆண்டுகள் பத்திரிகை துறையில் இருக்கிறேன். நான் சொல்ல நிறைய சொல்லல. ஏன்னா இந்த ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதி மேல அதிக பற்று பாசம், நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகளை அதிகமாக போட்டு இன்னைக்கு இந்த கலைக்கல்லூரிக்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சி. இந்த அருமையான விழாவிற்கு என்னை அன்போடு அழைத்த கல்லூரியுடைய முதல்வர், தமிழ் பேராசிரியர், ஆசிரியர் பெருமக்கள்,
அனைவருக்கும், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் எல்லோருக்கும் நன்றி. எல்லாருமே கல்லூரிக்கு வருகின்றோம், அங்கே என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்கின்ற சிந்தனையில் தான். நானும் வாவு சிதம்பரம் கல்லூரியில வந்து பிஏ வரலாறு, அதுக்கப்புறம் எம்ஏ வரலாறு, எம்ஏ நாட்டார் வழக்காட்சியல், நாட்டுக்குடிவியல் சொல்லியிருப்பாங்க. நான் முடிச்சது தூய சபரியார் கல்லூரி பாளையங்கோட்டை, அப்புறம் பிஎட் ஆசிரியர் படிப்பு தூத்துக்குடி மாவட்ட கல்லூரி, கல்வியல் கல்லூரி. அப்படியே அந்த கல்லூரி நாட்கள் ஒவ்வொரு நடந்து கொண்டே. நான் கல்லூரி காலங்களில் வந்து தூத்துக்குடி அகில இந்திய வானொலி நிலையத்தில் வந்து என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் ஒலி வடிவங்களாக வெளிவந்து, நாடகங்களாக, பாடங்களாக, பல்வேறு கட்டுரைகளை எல்லாம் வாசித்திருக்கிறோம். அதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் வாணி புத்த பூக்கள் 1998 அப்பொழுதைய ஆட்சித் தலைவர் மாலிக் பெரோஸ்கான் சொல்லியிருந்தார். என்னுடைய இரண்டாவது நூல் தொலைந்து விட்ட காதலி. அமைச்சர் ஜெனிஃபர் சந்திரன் வச்சு அப்போதைய கலெக்டர் மாலிக் பெரோஸ்கான், அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி இவங்க வச்சு என்னுடைய கல்லூரியில வாவோசி அடுத்த வந்து வளமுடன் வாழ்கின்ற ஒரு நூல். வாழ்க வளமுடன் அல்லது நான் வந்து எல்லாமே வளமுடன் வாழ்க, வளமுடன் வெல்க, வளமுடன் செழிக்க, இந்த வார்த்தை தான் ரொம்ப பயன்படுத்தும். நாம் ஒரு மாற்றத்திற்கு எல்லாருக்கும் போகுது. ஆடு மாடுகள் இல்லையா, அதாவது தனக்கென்று ஒரு வழிவகைகளை நம்ம வந்து உருவாக்கி கொண்டே செல்லும் ஒரு ஆசை. அதே போல நான் வந்து நாட்டுப்புற பாடகராக இருந்தாலும் சரி, மற்ற பாடல்களை பாடுவதற்கு நான் முனைப்பு காட்டுவதில்லை. எல்லாமே சொந்தமா எழுதி பாடணும், சொந்தமாவே செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நானே உருவாக்கினேன். கடந்த 8 ஆண்டுகளாக தமிழர் பண்பாடுகளை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையில் தமிழருடைய கலைகள், தமிழருடைய உணவுகள், தமிழருடைய மருத்துவம் எல்லாம் இன்றைக்கு கீழ்நிலைக்கு சென்றிருக்கிறது. நாட்டு நாய்கள் எல்லாம் குறைந்து விட்டது, நாட்டு மாடுகள் எல்லாம் குறைந்து விட்டது. நமது ஆடைகளும் மேற்கத்திய பண்பாடுகளுக்கு ஒளிந்து கொண்டு, மேற்கத்திய பண்பாடுகளை தான் நாம் அனைவரும் விரும்புகிறோம். அப்படின்னா தங்கச்சி தம்பி அப்படிதானே? எல்லாருமே மேற்கத்திய பண்பாடுகளை விரும்புகிறோம். தமிழருடைய பண்பாடுகளை யாரெல்லாம் கை கொள்கிறார்களோ அவர்கள் 100 ஆண்டுகள் வாழ்வார்கள் என்பது மட்டும் உண்மையா? ஆமாங்க. தமிழருடைய உணவுகள் நம்ம வந்து பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூலே குடிச்சு பாரு, பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூலே குடிச்சு பாரு, கோட வெயில் கொளுத்து வெயில் குழுகுடனே இருக்கும் பார், பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூலே குடிச்சு பாரு, நின்றிவனி வராது, இரத்த கொதிப்பு வராது, நரம்பு நோய். தமிழருடைய உணவுகள் தமிழுடைய உணவுகள் யாரெல்லாம் கஞ்சி குடிப்பாங்க? கஞ்சி மிளகா கை தூக்கப்பா. நான் கூட காலைல கஞ்சி குடிச்சிட்டு 2 பச்சை மிளகா கட்டு வந்து எல்லாம் கைது எல்லாம் கைது ஒரு ஆள் ஒரே ஒரு கஞ்சி குடிக்கிறார். கஞ்சி குடிக்கிறது எல்லாரும் நினைக்காங்க கேவலம் நினைக்காம இப்போ ட்ரெண்ட் அப்படிதானே? அப்படிதான் நமக்கு கஞ்சி குடிச்சா கீழ்நிலையில போப்பா. நான் ரேஷன் அரிசி சாப்பிடுறேன். ரேஷன் அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்கு. நான் சொல்றேன் இந்த கஞ்சி குடித்தல் வேணும். கஞ்சி குடித்தல் வந்து ரொம்பவும் நல்லது உடலுக்கு. கஞ்சி குடித்தல் வந்து நீங்க பாருங்க, அந்த சாப்பிட்டதை எப்படி சொல்லுவோம், நல்லா சமைச்சு அரைச்சி கூலா சாப்பிடும். நம்மளுக்கு புடுக்கு 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 மோட புடுக்கு புடுக்கு கேள்வி உனக்கு தண்ணி எப்படி குடிக்கணும்? தண்ணி எப்படி வாயில வச்சு சப்பி தப்பி தான் இறக்கணும். நம்ம எதிரோட எப்படி குடிக்கணும்? பொய் இல்லாமல் வாழ்வது எப்படி? அந்த புத்தகம் கலெக்டர் செந்தில் ராஜ் சொல்லிட்டாரு. அப்போ எதற்காக நாம் வாழ்கிறோம்? அர்த்தத்தோடு இருக்கும். அர்த்தம் இல்லாம இருக்கக்கூடாது. வாழ்க்கையில ஒவ்வொரு நகர்வுகளும் அர்த்தத்தை தப்பா நினைப்பாங்க. ரேஷன் அரிசி சாப்பிட்டா ஏதாவது தப்பா நினைப்பாங்க. கிடையாது. எல்லாமே மனநிலை தான், வேற ஒன்றும்.
எல்லாமே மனநிலைதான். அவன் ஏதாவது நினைப்பான், என்ன நினைப்பான், அதெல்லாம் நினைக்க முடியும். நாம் நாமாக இருக்க வேண்டும். நாம் முடியும் என்பதே என் நகர எழுதுங்க. முடியும் என்பதே என் நகராதி சொல்லுவோம். இல்ல சத்தம் வரும், வெளியே வரும். முடியும் என்பதே என் நகராதி. நல்ல சத்தமா, நல்ல நேரம் நிமிந்து பாருங்க. நேரம் நிமிந்து பாருங்க தம்பி. இல்ல நேரம் நல்ல நேரம் நிமிந்து பாருங்க தம்பி. முடியும் என்பதே என் அகராதி. அப்படியே கண்ணை மூடிட்டு தமிழன்டா பாரம்பரிய திருவிழாவை 2 வருஷம் நடந்தது. மிகப்பெரிய விழா. அது போட்டிகள் அதுக்கு நிறைய வருஷம். 3 நாள் ப்ரோ கேமரா பிடிச்சா 3 நாள் நிகழ்ச்சியில கலைத்து தொடங்கி வச்சாரு. கனிமொழியமா முடிச்சு வச்சாங்க. அப்படி முதல் ஆள் வரிசை எல்லாருமே அழைச்சு முடிய நேரம் கிடையாது. ஆனால் அதுல நான் வரிசைன்னா பாரம்பரியத்தை நான் பேசுற எல்லாத்தையும் காட்சி அங்க எல்லாத்தையும் காட்சி மருத்துவ எல்லாத்தையும் அழைச்சி பெரிய பெரிய மருத்துவ முகாம்களை நம்ம வந்து ஏற்படுத்திருக்கோம். இப்போ இந்த தமிழண்டா கலைக்குழு வந்து முழுக்க பாரம்பரிய கலைகளை கற்றுக் கொடுத்து பாரம்பரிய கலைகளை கற்றுக் கொடுக்கிறோம். இப்போ வந்து மாடு ஆட்டம் இருக்கு. மாடு ஆட்டம், மயில் ஆட்டம், குதிரை ஆட்டம், கொக்கலி மரக்கால் வளர்ந்த ஆட்டம், அந்த ஆட்டம், பறை ஆட்டம், புலி ஆட்டம், அப்புறம் கொம்பு வாங்குமா பார்த்தீங்க ஆதிகாலத்து பாத்தீங்க. இத்தலை எது பாத்தீங்க? இத்தலை பாத்தீங்க இல்லையா? பாத்தீங்களாமா? அது எல்லா நாட்டுப்புற கலைகளும் நம்ம தமிழக கலைக்குழு இருக்குது. அதில் வேகப்படுத்திருக்கோம். நீங்க உங்களுக்கு ஆர்வம் தான் சொல்லுங்க. என்னோட வந்து மரக்கலாளுடைய பயம் இருக்கான், அப்புறம் பறையடிக்கிற பயம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா கண்டிப்பா. ஆனால் ஒரு சில 10 நிமிஷம் மட்டும் வெளியே வச்சு மரக்காலாட்டம் ஒரு பறை சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நம்ம வந்து எழுதிடலாம். ஒரு வாரம் 2 நாளுக்கு தர போதும். மரக்கால் நீங்களும் எழுதிடலாம், நடந்துடலாம். இவ்வளவு வேணும் காலையில் நடக்க முடியும். முடியும். ஆண்களும் நடத்தலாம், பெண்களும் எழுதலாம். மனசு தைரியம் சரியா? நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் டெமோ மட்டும் வெளியே காட்டிட்டு நீங்க பாருங்க. அடுத்த உள்ளவங்களுக்கு நீங்கள் தமிழ் என்று பேசுகிறீர்கள், உண்மையான தமிழராக வாழ்க்கை சொல்லி பயங்கர சண்டை. நம்ம நீங்க கலெக்டர் வாசல் வச்சிருந்தாரு. நம்ம படிச்சிருக்கிறோம், அதை நான் நினைச்சிடும் பிரதிபலிப்பு. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, அதை நீங்க பிரதிபலிக்கணும். மலையாளிகள் அன்னைக்கு அவன் படிச்சபடி நடக்காமா, அவன் கல்வி கற்றது பற்றி நடக்கா. நம்மால எப்படி கல்வி கற்றது பிடிசி நுரையீரல் பொம்பளை நடிக்கிறாங்க. என்னது மது குடிப்பது ட்ரெண்டு. இன்னைக்கு மது குடிச்சாதான் ஆம்பளை அப்படின்னா பையன், பொம்பளை குடிப்பு அதுக்கு பதில் மது குடிச்சாதான் பொம்பளை இல்லை. இது வந்து மிகவும் தவறான ஒரு சிந்தனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு போதை பழக்க வழக்கத்துக்கு நம்ம அடிமையாவத வாழ்க்கை. நான் வந்து ஒண்ணு இல்ல, நீங்க என்ன ஆகும் நினைக்கிறீங்க நான் சொல்லலாமே. அதே மாதிரி காலில் வந்துச்சு 10 நிமிஷம் என்ன ஆகக்கூடிய அந்த மைண்ட்ல மட்டும் செட் பண்ணி அந்த மைண்ட் ஒன்னே வழிகிறது. அந்த மைண்ட் ஒன்னே வழி நடக்கும். அப்ப சிரிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. புரியுதா? நான் ரொம்ப அப்செட் பயங்கர கவனிப்பேன். நான் சொன்ன 10 ஆண்டுகள் ஆசிரியராக இருக்கிறேன். என் கண்ணை அப்படியே அலையை சுத்தும். யார் யார் என்ன பண்றா எது பண்றாங்க. தயவு செய்து இந்த கல்லூரி காலங்களில் நல்ல விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும். வாழ்க்கையில அடுத்த எல்லாம் இருக்கும். நம்ம முடிச்ச பிறகு வழக்கறிஞராக போகலாம். நிறைய வழி பேராசிரியர் குழுக்கள் ஆகலாம். ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போகலாம். அதனால நீங்க வந்து நினைக்கிறது என்ன, ஜெயிக்கணும் 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 ஜெயிச்சுட்டே இருக்கலாம். உங்க மனசு உங்களை கூட்டிட்டு இருக்கும். அதாவது நம்ம ஐயா அப்துல் கலாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? கனவு காணுது, கனவு காணுது. அந்த கனவு எப்படி இருக்கணும்? ஆழமான கனவா இருக்கும், மிகவும் ஆழமான கனவா இருக்கும். ஓடும் போது நினைக்கும் போது போகும்போது இந்த மைண்ட் ஓடிட்டு இருக்கு. நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன்,
நான் சாதிக்க பிறந்திருக்கிறேன். நான் வந்து மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியாக போறேன், நான் மிகப்பெரிய வழக்கறிஞராக போறேன் அப்படின்னு நினைச்சிருவோம். அந்த எண்ணங்கள் அவன் தீர்ப்பான். நம்ம தூத்துக்குடி கலெக்டர் வயசு 44, கல்யாணம் முடிக்க வச்சு அவங்க அப்பாவுடைய வேலை காட்டி முயற்சி பண்ணாரு. வாரிசு வேலைக்கு வேலை கிடைக்கல. அதுலேயே ஒரு மிகப்பெரிய போராளி, மனிதர், நேர்மையான மனிதர், எங்க கைவிட்டு ஆளாக காலை 10 மணிக்கு கலெக்டர் ராத்திரி 10 மணிக்கு அந்த அளவு உழைப்பாடு அல்லது மாற்று. அவர் வந்து அவருடைய சிந்தனையில ஒரு ஆழமா இருக்கு. அவருடைய சிந்தனையில அவர் வழியை போயிருக்கு. அவர் போராடிதான் கடைசியில் இருக்கிறது. அதனால நீங்க நினைச்சலாம் இதே மாதிரி வாழ்க்கை போராடணும். ஒரு முறை தான் வாழ்க்கணும். நம்ம யாரும் இல்லை அடையாளப்படுத்தணும். இந்த கல்லூரியில முதல் சேர்த்து நாங்க தான். நாங்க வந்து ஓட்டப்பட்ட காலேஜில் படிச்சு நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்க அடுத்து நீங்க சீஃப் கொஸ்டின் நீங்க வருவீங்களா? முடியுமா முடியாதா? இதுல நிறைய பேர் சிறப்பு விருந்தினராக இந்த கல்லூரிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாளைக்கு உங்க அடையாளப்படுத்துவாங்க. பேராசிரியர் ஏன் பள்ளி, ஏன் என்னுடைய கல்லூரி, என்னுடைய மாணவர் அங்க இருக்கிறார், என்னுடைய மாணவி அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பேச வேண்டும் என்று சொன்னால் நாம இருக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் தூண்டுதல் வாழ்க்கை வந்து வேகமாக அழிவதற்கு மூல காரணம் அடுத்தவருடைய தூண்டுதலுக்கு காரணமாக இருக்கும். உங்களுக்கு நல்லதை வந்து நம்ம வந்து விதைச்சுட்டே நல்லது நினைக்கணும், விதைச்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நல்லது கொடுக்காம நம்ம சேரணும். சரி, அதோட என்னுடைய தமிழண்டா கலைக்குழு எதுக்கு தமிழண்டான்னு வச்சேன்னா இப்ப பேசுற விஷயங்கள் தான் தமிழண்டா. அதாவது நான் வந்து நிறைய கருத்துக்கள் பதிவு செய்திருக்கேன் வந்திருக்கேன். அடுத்த தலைமுறையினர் நல்ல தலைமுறையினர் உருவாக வேண்டும் என்கிற ஒரு ஆவல் எனக்கு. கணச்சி எல்லாம் கை கொடுக்க நான் நேரம் எழுந்து வரேன். இந்த கையை அப்படி லேசா 2 கையும் உள்ள கை மேல மேல தூக்கி 2 கையும் உள்ளது எல்லாரும் வைக்கணும். நான் வந்து ஒரு 10 புத்தகம் படிப்பதற்கு உள்ள விஷயத்தை சொல்லிட்டு போறேன். நீங்க ஒரு 10 புத்தகம் படிச்சீங்கல்ல, அந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதா? இல்ல கையில தூக்கிமா கீழே போயிடக்கூடாது. அப்படியா? கண்ணு இப்ப கண்ணு எல்லாம் கண்ணு முடிங்க. டேய் ப்ளீஸ் அப்படி பள்ளிக்கூடங்களிலிருந்து முடியும் என்பதே என் நகராது, முடியும் என்பதே என் நகராது, முடியும் என்பதே என் நகராது, முடியும் என்பதே என் நகராது. சாதிக்க முடியாததை எல்லாம் சாதிப்பவன் நான், சாதிக்க முடியாததை எல்லாம் சாதிப்பவன் நான், சாதிக்க முடியாததை எல்லாம் சாதிப்பவன் நான். சரி, அப்படித்தானே? இப்போ இந்த உள்ளங்கையில ஒரு சுருள் பாத்தீங்களா நடுவு? உண்மையாக யாரெல்லாம் சொன்னாங்களோ உண்மையாக இங்க என்னை போல கையை தூக்கி வைக்கணும். அது மேல தூக்கிங்க. செத்தவங்க வித்தல புதுமா இருக்கு. உண்மையிலே இந்த கை எதுக்கு நான் சொல்ல முடியும்? எல்லோருடைய மனநிலைகள் எல்லாம் மாறுகிறது, எல்லோருடைய சிந்தனைகள் எல்லாம் மாறுகிறது. மனிதன் எதை எண்ணுகிறானோ அதுவாகவே அவன் மாறுகிறான் என்பதற்கு தான் இந்த சின்ன பயணம். நம்ம இப்படி வைக்கும் பொழுது இந்த நடுவுல உள்ள உண்மையா வச்சா, உண்மையாக கண்ணமூடி பண்ணுனா, உண்மையாக நான் வந்து அக்குபிச்சரை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் அக்குபிச்சர், சரியா? அப்போ நீ இந்த 2 மனசு எங்கே இருக்கிறது? நீங்க சொன்னீங்க, நாங்களும் சொல்லிக்கிறோம். யாரா பேசுறோட கற்றுக்கிட்டு நான் அவங்க பேர் பேசிட்டு மனசு எங்க பாப்பா? பாப்பா மனசு எங்க? தம்பி மனசு எங்க? உங்களுக்கு இருக்கா? இதுதான் எனக்கு தெரியும். மனசு எங்க?
நான் இது வந்து என்ன செஞ்சேன்? நான் சொன்ன BA ஏதாவது படிச்சேன். சிரிச்சுட்டாங்களே. அப்போ கூட எனக்கு ஒவ்வொரு கற்றுக்கொண்டதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கற்றுக்கொண்டதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? நான் ஒன்றும் பெரிய அதி புத்திசாலி என்பதை நான் சொல்ல மாட்டேன். நான் கற்றதை அதுக்கு ஒரு பாடம் SPME மார்க்கெட் ஓகே. மனசு இந்த மூளையினுடைய செயல்பாடுகளின் தொகுப்பு என்று யார் சொல்றா? சிக்மண்ட் ஃப்ராய்ட் அறிஞர் சொல்றாரு, மனசு மூளையினுடைய செயல்பாடுகளின் தொகுப்பு. அது சிறுமூளையோ பெருமூளையோ மூலமா அல்ல, மூளையினுடைய செயல்பாடுகளின் தொகுப்பு. மனிதன் எதை எழுதுகிறானோ அதுவாகவே மாறுகிற சொல்லுமில்ல. அவர் மனசுல மூணு பக்கம் இருக்கிறது. ஈர்ப்பு, ஈகோ, சூப்பரி. அடிமனம், மேல் நடுமனம், மேல்மனம், மூன்று மனங்கள் இருக்கு. நாம் பேசக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரியோட பேசியிருக்கோம். அப்ப நல்லதை விதைக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நாம் யாரெல்லாம் கைக்கொள்கிறோமோ அவர்கள் எல்லோரும் நல்ல வழியிலும் அவங்களுக்கு நாம வந்து சாதிக்க நினைக்கிறோம். அப்பதான் சாதிக்கணும். நம்ம வந்து வந்திருக்க காலேஜ்ல கல்லூரியில நான் ஸ்ட்ரைக் பண்ணது படித்த ஆனா வந்து என்னுடைய சிந்தனை உலக சிந்தனை. நான் கல்லூரி மாணவராக இருக்கும்போது புத்தகவழி அப்பவே கலெக்டர் அழைச்சி எது சொல்றாருன்னா, வாழ்ந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கு, வாழ்ந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்காக தான் அந்த நூல் வெளியிடும். அப்போ அந்த உணவுகளை பாத்தீங்கன்னா, சரி பரோட்டா எங்களுக்குமா, பரோட்டா உணவு எங்களுக்கு பாப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உணவு சொல்லுவீங்க. பரோட்டா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், வேல்பூரி, பானிபூரி, பட்டிப்பூரி, சட்டிப்பூரி, குட்டிப்பூரி, கட்டிப்பூரி, குட்டிப்பூரி, இல்ல எங்க உணவு? இந்த உணவு எங்க உணவு? சரி பரோட்டா, பிரியாணி அரபு நாட்டுக்கு உணவு, நம்ம உணவு கிடையாது. நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் சைனாக்காரன் சாப்பாடு. நம்ம சைனாக்காரன் பாம்பு பள்ளிலாம் சாப்பிடுறோம். நம்ம சாப்பிடலாம். சாப்பிடுமா இல்லையா? சாப்பிடுமா இல்லையா? சைனாக்காரன் பள்ளி சாப்பிடுறான், பாச்சான் சாப்பிடுறான், பூச்சிகளை வறுத்து சாப்பிடுறான். இருக்குதா? நம்ம சாப்பிடணும்ல, நூடுல்ஸ் சாப்பிடணும்ல, எவ்வளவு டேக்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இப்ப பாச்சா, பள்ளி, பூரா எல்லாத்தையும் வறுத்து சாப்பிடணும். அப்படிதானே? அப்ப நம்மளுடைய உணவுகள் நமக்கு தெரியாம இருக்குது. நம்முடைய உணவுகள் நமக்கு தெரியல. அப்ப நம்முடைய உணவுகள் நமக்கு தெரியல, யாருக்கு தெரியும்? தமிழர்களாகிய நமக்கே தெரியவில்லை. எல்லோரும் மேற்கத்திய பண்பாடுகளில் ஊறி திளைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உணவு தெரிய மாட்டேங்குது, நம்முடைய கலைகள் தெரிய மாட்டேங்குது, நம்முடைய உடைகள் தெரிய மாட்டேங்குது, நம்முடைய நாட்டு நாய்கள் தெரிய மாட்டேங்குது, நம்முடைய நாட்டு மாடுகள் தெரிய மாட்டேங்குது. நீங்க தமிழன் தமிழன் சொல்லுங்க. தமிழனால் தமிழன் என்று சொல்லடா. சொன்னது யாருடா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. சொல்லுது சொல்லு. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் தமிழன் என்று சொல்லடா. அப்போ நம்ம பாருங்க, என்ன கல்வி இருக்கீங்க? நம்மளுடைய உணவுகள் தெரியல, நம்மளுடைய கலைகள் தெரியல. தமிழ் கலைகள்ல இந்த நாசிகள் அதை எங்குள்ளது? எங்குள்ளதுமா? அதுவும் தெரியல. வட இந்தியா வெள்ளை பெப்பர், செண்டை மேல தோடு, நம்ம வீட்டுகள் எல்லாம் அடிக்கலாமா? கலையில உள்ள ஜனங்கள் அடிக்கலாம். தோடு அடிக்கலாமா? அடிக்க கூடாது. மலையாள மரத்துக்கு அடிச்சு என்ன பண்ண போற? நீ தமிழருடைய கலைகளை வீட்டுக்கு செண்டை மேல அடிக்க ஒரு கௌரவம் இருக்கு.
செந்தமிழ் அடிச்சா வெளியே கவர் சட்டை கூட அடிக்கும். சட்டை இந்த மேலாடை அணிவதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியவர் ஐயா வைகுண்டர் அவர்கள். திருவிழாவூர் சமஸ்தானத்தை எதிர்த்து தோல் சீலை போராட்டம் கேள்விப்படுகிற வரலாற்று மாணவர்கள். தோல் சீலை போராட்டம் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. மேலாடை இல்லாத போது நம்ம நினைக்கிறோம் செந்தமிழ் அடிச்சு இவங்களுக்கு சடங்கெல்லாம் வச்சாவோ அப்படிப்பாரு. அது பெருமை நினைக்கி நம்முடைய அடையாளத்தை அழிக்க கூடாதுங்க. நம்மளுடைய அடையாளத்தை அழிக்கலாமா? சொல்லுங்க, அடையாளத்தை அழிக்கலாமா? நம்ம சொல்லுவா தீபாவளிக்கு மட்டும் நம்ம நினைச்சுவோம் வடை சாப்பிடுவோம், இட்லி சாப்பிடுவோம். இன்னைக்கு காலையில இட்லி, நைட். இதனாலதான் நீரிழிவு நோய்கள் பெரியது. நீரிழிவு சர்க்கரை நோய் பெரியது காரணமாக இந்த இட்லி தோசை. புளித்த உணவுகளை தினந்தோறும் காலையிலும் இரவிலும் சாப்பிட்டால் என்ன வரும்? அதுல இருந்து விடுபடணும். அது வராம இருக்குன்னா ரேஷன் அரிசி எப்பவுமே சாப்பிடணும். ரேஷன் அரிசி சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி சார் ஒன்றும் இல்லை. நம்ம நாட்டு அரிசி இருக்கு, விலை கூட, விலை சம்பா மலையாளி பூரா விவரமா சாப்பிடலாம். நல்ல குடும்ப அரிசியா சாப்பிடணும். ஏன்? அப்பதான் அரைக்க முடியும். பல்லுல போட்டு அரைச்சி சமைச்சு அப்படியே கும்பலா இறங்கும். நம்ம 4 பேர் சமைக்க ஒரு மாதிரி இருக்கு. ஏய் என்னடா இது? அப்புறம் எதுக்கு இந்த பற்கள் விழுந்து இருக்காத பற்கள்? சொல்லுங்க. நம்மால சாப்பிட அது ரொம்ப ரொம்ப டீசென்டாக தோணும். இந்த பற்கள் எதற்கு? அரைப்பதற்கு, சமைப்பதற்கு தான் அந்த பற்கள் பயன்படுத்தணும் இல்லையா? பயன்படுத்துறது. நம்ம கடையில வந்து அரிசி பூராமே எது தெரியுமா? யமன். அந்த அரிசி நீங்க வாயில போட்டு கொடுத்துருக்கீங்க. பெரிய அரிசி வேணுமா? ஏய் முட்டாப்பையில இது உங்களுக்கு இது பெருமையான முட்டாப்பையில நான் போற இடத்துல போட்டு ரேஷன் அரிசி சாப்பிடுங்க. இல்லைன்னா நாட்டு அரிசி சாப்பிடுங்க. நான் நாட்டு அரிசி சாப்பிடுவேன். இது ரேஷன். அந்த அரிசி சாப்பிட்டாலே கரெக்டா பண்ற ஒரு மனித வைத்தியம். இந்த அரிசி சாப்பிட்டு சீக்கிரம் போயிடும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அடுத்த தலைமுறைக்கு எல்லாரும் சரி. கொரோனா காலத்துல யாரெல்லாம் போனேன்? யாரெல்லாம் ஊசி போட்டீங்க? எதுக்கு போட்டீங்களா? 2 ஊசி போட்டீங்களா? அப்படியா? நான் பையன் நான் ஒரு ஊசி போடல. ஏனென்றால் என்னுடைய பாரம்பரிய மருத்துவத்தின் மீது அதீத நம்பிக்கை, கபசுர குடிநீர் மீது அதிகமான நம்பிக்கை. அப்படி ஒரு பாட்டு வெளியிட்டு நானே எழுதி நானே பாடி. ஆனா மாவட்டத்துல பயணம் செய்து மாவட்டம் பூராவே கொரோனா காலத்துல தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லா ஒரு 3000 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரிசி, காய்கறி எல்லாம் கொடுத்தேன். யாரை கொண்டு போய்? தூத்துக்குடி எஸ்பி கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கு கோவில் இல்ல 300 கலைஞர்கள் ஓட்டப்படாத ஒரு பெரிய மண்டபம் அங்க ஒரு 250 கலைஞர்கள் ஒவ்வொரு பகுதியில் நாங்கள் வந்து 3000 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு எங்க போனாலும் கவசர குடிநீர் பயன்படுத்தும், மாஸ்க் பயன்படுத்தும். நம்மளுடைய மருத்துவம் நீங்க என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க இப்போ? என்ன மருத்துவம்? என்னது சொல்லுப்பா. அதான் நம்மளுடைய நாட்டு மருத்துவம் ஒரு நல்ல மருத்துவம். சைனாக்காரன் போற நம்ம மருத்துவத்தை பயன்படுத்தி நம்ம வீட்டுல அஞ்சலை குடியிருக்கு இல்லையா? நம்ம நல்லா சாப்பிடணும். நீங்க எல்லாரும் அஜினோமோட்டோ கடையில போற எல்லாரும் அஜினோமோட்டோ அஜினோமோட்டோ உடலுக்கு கேன்சர் நோய் உருவாவதற்கு சூடான குழம்பு, சூடான ஆகாரங்களை வாங்கி சாப்பிடுறது. இப்ப நம்ம டம்ளர், அந்த டம்ளர்ல மெழுகு சென்னையில ஒரு 4 பேருக்கு ஆபரேஷன் பண்ணி ஒரு பேர்ல மெழுகு வெட்டிருக்கோம். காலையில ஒரு சேனல் ஒரு ட்ரீட் இருக்கு நம்ம அரசு குடிச்சு. அதனாலதான் அது தடை பண்ணுவோம். சில்வர் டம்ளர் பயன்படுத்தணும். இல்ல டீ குடிக்காத. டீ குடி கட்டாயமா இருக்கு. டீயை கொண்டு வந்து யாருங்களா? வெள்ளக்காரன். நம்ம டீ இந்த தேனி இருக்குல்ல, கொண்டு வந்து யாரு? வெள்ளைக்காரன். அவன் வந்து எழுதினான் தேயிலை தோட்டங்கள் எல்லாம் உருவாக்கணும். தேயிலை தோட்டம் எல்லாம் உருவாக்கி டீக்கு நம்மள அடிமையாக்கிட்டான் அவன்.
அர்த்தம் என்ன? வெள்ளை சீனியில் வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தி வெள்ளை சீனியை பயன்படுத்தி அது யார் கொண்டது? வெள்ளைக்காரன் கொண்டது. உனக்கு அவன் கொண்டு வந்து ரோட்ல தான் நீங்க நம்மளால பயணிட்டு இருக்கோம். நமக்கு தனி விட்டு கொண்டு உங்களுக்கு நம்ம வந்து நம்முடைய அடையாளங்கள் என்ன, நம்மளுடைய அடையாளங்கள் என்ன, அதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்யணும். அதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்யணும். அப்போ அந்த நம்மளுடைய பாரம்பரியத்தை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய வேலை தான் அடுத்த நம்மளுடைய இளைஞர்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ஆடைகள் எல்லாம் லூசர். நீங்க எல்லாருமே ரொம்ப டைட்டா பேண்ட் போடுறாங்க பிள்ளைங்க, அதான் உடலுக்கு கேடு. யாரெல்லாம் டைட்டா அதாவது ரொம்ப இறுக்கமான உடைகளை அணிகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நோய்கள் வரத்தான் செய்யும். மாற்றுக்கிறது கிடையாது. அதனால தயவு செய்து இறுக்கமான உடைகளை நீங்க நாகரிகம் என்கின்ற போர்வையில், நாகரிகம் என்கின்ற பார்வையில் நாகரிகம் தான் மேன்மையானது, நாகரிகம் தான் முதன்மையானது நினைச்சா என்ன செய்யும்? நோயில விழுந்து சாவடி. நம்ம கோடை கால நம்மளுடைய கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல ஆடைகள் இருக்கு, அந்த ஆடைகளை பயன்படுத்தும். நோயோட வாழ்க்கைன்னா நினைச்சலாம் மேற்கத்திய பண்பாடுகளில் கூடித்தலை. நம்முடைய உணவுகளை நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்காக உன்னுடைய உடல் சுவர் இருந்ததை சித்திர வர முடியும், இந்த உடல் இருந்ததை முடியும், ஓடக்கூடிய பேசக்கூடிய ஆடக்கூடிய எல்லாம் செய்யும். ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நாம வந்து மாற்று கலாச்சார பாணியில போன வச்சுங்க, உடலுக்கு கூட அச்சுறுத்தல் ஏற்படும். உடலுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். அதனால தயவு கூர்ந்து நம்முடைய பாரம்பரிய உணவுகளை மேற்கொள்ள வேண்டும். பாரம்பரிய கலைகள் வரைந்ததற்கு இந்த வாடி பற்றி தப்பு மறையான சொல்லுவாங்க, இது ஒரு தப்பான சொல்லுவாங்க. தோல் பிரேகமா இந்த பறை தோல் பறை தோல்ல இருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தாங்க சும்மா அடித்தான், இந்த சத்தத்துக்கு தான் வரும் ஆரம்ப காலத்துல. அப்போ அவன் நான் ஒரு சின்ன மாதிரி ஒரு மரக்கிளைகள் வச்சு தோல் வந்து சத்தம் வந்து அதை பயன்படுத்தாங்க. அப்படியே ஆரம்பம் அப்படி வந்ததுதான் நீங்க வந்து ஒரு கட்டையை கொண்டு வந்து பேசணும். தோல் பறை பயன்படுத்து. தோல் பறைக்கு அடுத்த நாசிக்கோட ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஃபைபர் படைகள், ஃபைபர் தப்புகள் வந்துச்சு. ஃபைபர் பேப்பரை ஒட்டி அதை அடிக்கும், சவுண்டா இருக்கும். இது வந்து நம்ம வந்து வெயில காய வச்சு அடிக்கணும். இந்த தோல் பறையெல்லாம் உங்களுக்கு வெயில காய வச்சு அடிக்கணும். அது வந்து இந்த ஃபைபர் நட்டு சுத்தி போட்டு என்னுடைய ஒரு 20 தோல் பறைகள் இருக்கு, 20 ஃபைபர் பறைகள் கம்பெனிகள். ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டைட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு அடுத்த வந்து ராஜமேளங்கள் இருக்கீங்களா? ராஜமேளம் அத நையாண்டி எல்லா கோவில் விழாக்கள் அடிப்போம். இப்ப அங்க என்ன சென்னமலை அடிக்கும், சென்னமலை ஜாமி வைப்போம், நையாண்டி நிறைய கோயில் அடிப்போம். சென்னமலை அடிச்சிட்டு மாட்டே முந்தா கோயில்களா நம்ம மேல தேங்கடா நிறைய சத்தம் நிறைய நிர்வாகிகள் தமிழனாக இது தமிழர் கலைகளை பாரம்பரியம் பாதுகாப்பு அடுத்த தலைமுறை கொடுக்கணும். நம்ம எல்லாரும் இங்க இருக்க கிடையாதுப்பா, நம்ம எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த நீங்க அதுக்கு இன்னொரு தலைமுறை கொடுக்கணும். அப்பதான் நம்மளுடைய அடையாளம் மூத்த தமிழ், மூவாத தமிழ், ஆத்து வருகிற அன்னை தமிழ், 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ். நான் சொல்லல, ஆதிச்சந்திரன் சொல்லுது, கீழடி சொல்லுது, பல தொன்மை வாய்ந்த இலக்கியங்கள் சொல்லுது. தமிழ் தான் உலகத்திலேயே. அப்ப அந்த தமிழை நம்ம வந்து என்ன செய்யணும்? பாதுகாக்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும். எல்லாரும் உள்ள வன்முறை என்பது மிக கொடுமையானது, கொடியது. இந்த வன்முறையை பற்றி மாணவர்கள் சிந்திக்கணும். நம்முடைய நோக்கங்கள் எல்லாமே உயர்ந்த சிந்தனை. நான் வந்து இங்கே ஒரு சிலர் அரசியல்வாதி வரலாம், என் அமைச்சர்கள் கூட வரலாம், எம்எல்ஏக்கள் வரலாம், இருப்பான், இருப்பான். ஆனால் உங்க மனசை நினைக்கணும், பிரதிபலிச்சுட்டே இருக்கும். வாழ்க்கை நான் ஜெயிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வெற்றி பெறப்பட்டிருக்கிறேன். என்றைக்கு வந்து போதை பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாகாமல் இருந்தால் வாழ்க்கையில சாதிக்கலாம். போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானால் வாழ்க்கை சிதைந்து சின்ன தயவு செய்து சொல்றேன். நான் வந்து ரோல் மாடல் சொல்றேன். நான் வந்து பயணம் தெரியும், நான் முழுமையான எதிர்ப்பு